தற்போது காவல் நிலையம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பரபரப்பான சூழல் குறித்து விவரிப்பதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், சீமான் இன்னும் ஆஜராவதற்கு காலதாமதம் ஆகக்கூடும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கிறது? விவரம் என்ன? பாலா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் காவல் நிலையத்திற்கு வருகை தர இருக்கிறார். அவர் வருகையை ஒட்டி இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இங்கு அதிகமாக குவிந்து வரக்கூடிய காட்சியை பார்க்க முடியாது. அவர்கள் சீமானுக்கு ஆதரவாகவும் அதே போன்று காவல்துறைக்கு எதிராகவும் தொடக்கத்தில் கோஷங்களை எழுப்பி வந்தார்கள். சீமானுடைய இந்த வழக்குடைய பின்னணியை நம்ம வச்சு கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு சொல்கிறீங்க, 2011ஆம் ஆண்டு நடிகை அவர்கள் ஒரு புகார் ஒன்றை கொடுக்கிறார். பாலியல் ரீதியான ஒரு புகார் ஒன்று கொடுக்கிறார். அந்த புகார் தொடர்பாக காவல்துறை வளசரபாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். பிறகு அந்த வழக்கு தொடர்பாக அவரே திரும்ப அந்த வழக்கை திரும்பி பெற்றுக் கொண்டார். பிறகு 2023ஆம் ஆண்டு திரும்பி அவர் வழக்கு திரும்பி வழக்கு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். நீதிபதிகள் விசாரணை மேற்கொண்டு மனுவை தள்ளுபடி செய்து இது தொடர்பான விரைவில் விசாரணை செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில சீமானவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு சம்மன் கொடுக்க போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நம்ம வெளிப்படுத்தி செஞ்சிருக்கோம். அப்போது அங்கு காரசாரமான வாதங்கள் நடைபெற்றது. அதன் பிறகு இன்று நான் வருவதாக கூறி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகிறார். அவர் வருகையொட்டி 300க்கும் மேற்பட்ட போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அவருடைய அனுராகிகள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காட்சியை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரை சற்று ஒரு பரபரப்பாக இருக்கிறது. காவல்துறையினர் இந்த பிரதான காவல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில் இருந்து 4 அடுக்குகளாக பிரித்து காவல்துறை பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்தை சுற்றி 3 பாதைகள் இருக்கிறது. காவல் நிலையம் வருவதற்கு அங்கங்கே தடுப்புகளை அமைக்கப்பட்டு காவல் நிலையத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கில் பின்னணி என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விவரங்களை முன்பாகவே 2023ஆம் ஆண்டு நேரடியாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது எழுத்துப்பூர்வமான காவல்துறை கேள்விகளுக்கு பதிலளித்தார். அது மட்டுமல்லாமல் புகார் கொடுக்கப்பட்டதுடன் பல்வேறு தகவல்களை காவல்துறையினர் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பாதிப்புக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார், இங்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எத்தனை முறை உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது, அந்த புகாருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான விவரங்கள்லாம் அம்சங்கள்லாம் காவல்துறையினர் அந்த புகார் கொடுத்தவரிடம் கேட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டே அவர் மருத்துவ ரீதியான பரிசோதனைக்கும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தகவல்களை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு தொடர்ந்து இதற்கு முன்பாக கேட்கப்பட்ட கேள்விகளையும் எழுத்துப்பூர்வமாக வைத்திருக்கிறார்கள். மீண்டும் சமீபத்தில் புகார் கொடுத்தவரிடம் நேரடியாக காங்கிற்கு சென்று பல்வேறு தகவல்களை திரட்டி காவல்துறையினர் கையில் வைத்திருக்கிறார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக தகவலை திரட்டப்பட்டதை மையமாக வைத்து இப்பொழுது நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் அந்த தொடர்பான கேள்வியை கேட்பார்கள். நம்ம செய்தியாளர் குறிப்பிட்டது போல 53 மேற்பட்ட கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் என்ன மாதிரியான தொடர்பில் இருந்தீர்கள், அவர் கொடுக்கப்பட்ட புகார்கள் என்ன மாதிரியான புகார் முக்கியமாக ஒரு பாலியல் ரீதியான வழக்கு என்பதால் நம்ம வெளிப்படையான தன்மையோடு தெரிவிக்க முடியாது. அவங்களும் உடனே சொல்ல முடியாது. இது முக்கியமான விஷயங்களை கேள்விகளாக முன்வைப்பார்கள். அப்புறம் எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பிரிவு உட்படும் அந்த விசாரணை ஒத்துழைப்பு கொடுத்து அந்த விசாரணைக்கான கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து அந்த குற்றம் சாட்டப்பட வேற உறுதியின் ஆதாரங்கள் எடுத்த பிறகு வழக்கு பதிவு செய்து ஏதேனும் செய்தால் அந்த வழக்கு பிரிவு என்னென்ன பிரிவுகள் இருக்கு, என்ன மாதிரியான பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிதான் நமக்கு தெரிய வரும். எனவே அது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது காவல்துறையினர் அதிகமாக குவிக்கப்பட்டு
விசாரணை செய்வதற்கான ஆயத்த நிலையில் இருக்கிறார்கள். விழுவம்பாக்கத்தினுடைய வலசரபாக்கத்தினுடைய காவல் நிலைய ஆய்வாளர், சட்டவியல் காவல் ஆய்வாளர் அவரிடம் விசாரித்து இருப்பதாக நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து அதன் பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கையை பின்பற்றப்படுகிறது வீரர்களிடம் தகவல் தெரிவிப்பார்கள். அதன் பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். ஆனா இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து பேசு பொருளாக இருக்கிறது. 2011ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு குற்றச்சாட்டு வெளியே இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டிலிருந்து எப்படி வெளியே வருகிறாரா, இல்ல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நகருக்கு செல்ல இருக்கிறாரா என்று பொறுத்து பார்ப்பது இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர் வருகையை ஒட்டி, அவர் காவல் நிலைய வருகை, விசாரணைக்கு வருகையை ஒட்டி இந்த இடத்தை பொறுத்தவரை அதிகமானவர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அங்கே அதிகமாக வரக்கூடிய காட்சியை நம்மால் முடிகிறது. இதை பொறுத்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வழக்கு ஆனந்தன், இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது அன்பரசனிடம் இது பற்றி கேட்கலாம். அன்பரசன், தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் களச்சூழல் எப்படி இருக்கு? பலா, நடிகை பாலியல் புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். இதற்காக இங்கே பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு இணை ஆணையர் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள், அதே போன்று வேறு யாரும் மர்ம நபர்கள் உள்ளே வந்தால் வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக் கூடுமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீயணைப்பு வாகனங்கள், 2 ஆம்புலன்ஸ், மேலும் மொபைல் யூனிட் என்று சொல்லக்கூடிய சர்வேலன்ஸ் கேமராக்கள் அடங்கிய அந்த மொபைல் யூனிட்டும் தற்போது இங்கு அந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனத்தின் மூலம் எந்த நபர் ஏதேனும் ஒரு சட்டவிரோத செயல் செய்தால் கூட அதனை உடனடியாக வீடியோ பதிவு செய்யும் வகையில் அந்த வாகனமானது வடிவமைக்கப்பட்டு அந்த வாகனமும் தற்போது பாதுகாப்புக்காக வரவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலையின் வலசரவாக்கத்திலிருந்து ஆற்காடு சாலை வழியாக வந்து அவர்கள் சாலையின் குறுக்காக அமர்ந்ததால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து அங்கு பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்திலே குவிக்கப்பட்டு அந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களை அங்கேயே தடுத்து நிறுத்தி சாலையின் ஓரங்களில் வைத்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போலீஸ் விசாரணைக்காக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். அவருடன் சேர்ந்து அவரது மனைவி கயல்விழி, அது மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று கட்சி நிர்வாகிகள் என சுமார் 10 நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வெளியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும், அதாவது காவல் நிலையம் வரைக்குமாவது தங்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என கூறி போலீசாரிடம் தொடர் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அன்பரசன், பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் விசாரணைக்காக காவல் நிலையத்தில் ஆஜராகும் போது என்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும்? அங்கு விசாரணை நடைபெறுவது எப்படி நடைபெறும்? பலா, இந்த 2011ஆம் ஆண்டு நடிகை அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் தான் இந்த விசாரணைக்கு தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். இவரிடம் 53 வினாக்கள் அடங்கிய கேள்விகள் தயார் செய்யப்பட்டு அந்த 53 வினாக்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் அளிக்கக்கூடிய அந்த விசாரணையை வீடியோ பதிவு செய்யும் அந்த ஒரு ஏற்பாடையும் போலீசார் செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். அவரோடு சேர்ந்து அவரது மனைவி கயல்விழி மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள், அதே போன்று வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்களும் உள்ளே வருவார்கள். அதாவது ஏற்கனவே வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த நபர்கள் காவல்துறையுடன் ஏற்கனவே இந்த விசாரணை தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை மிரட்டும் துணையிலோ அல்லது வேறு ஏதேனும் மன உளைச்சலுக்குள்ளாக்கும் வகையிலோ விசாரணை நடத்தக்கூடாது என அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இருந்த போதிலுமே காவல்துறை அந்த 53 வினாக்கள் மட்டும் பதிலளித்தால் போதுமானது என அவர்கள் கூறியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். அவரோடு சேர்ந்து 10 நபர்கள், அதாவது அவரது மனைவி கயல்விழி மற்றும் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த நபர்கள், மேலும் சில நிர்வாகிகள் என 10 நபர்கள் மட்டுமே உள்ளே காவல் நிலையம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதிலும் விசாரணைக்கு உள்ளே விசாரணை நடைபெறும் இடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டுமே அனுமதிக்கப்படுவார். மற்ற நபர்கள், ஏனைய நபர்கள் யாவரும் காவல் நிலையத்துக்கு வெளியேதான் அவர்கள் இருக்க வேண்டும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் 53 வினாக்கள் அடங்கிய கேள்விகள் கேட்கப்படும். அவை எழுத்துப்பூர்வமாக கேட்கப்படும். பின்னர் அவை வாய்மொழியாகவும் கேட்கப்பட்டு அதனை வீடியோ பதிவு செய்யப்பட உள்ளது. இதற்காக தற்போது
100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இந்த காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்குப்பம் சாலையில் திரண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆற்காடு சாலையிலும் அவர்கள் பெருந்திரளாக திரண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்த காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவிக்குப்பம் சாலை மட்டுமல்லாமல் ஆற்காடு சாலையின் 20 அடிக்கு ஒரு போலீசார் என அங்கு குவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவமானது தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, அன்பரசன், இது தொடர்பா தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. தற்போது செய்தியாளர் ஆனந்தன் நேரலையில் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இன்னும் சீமான் வருவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? தற்போது அங்கு கள சூழல் எப்படி இருக்கிறது? நிலவரத்தை பதிவு செய்யும். பாலா இன்னும் சற்று நேரத்தில் வருகிறார்கள். இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அவர் இருக்கிறார். அவருடைய மனைவிக்காக காத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் வந்த பிறகு உடனடியாக காவல் நிலையத்திற்கு வர இருக்கிறார். இவருடைய வருகையொட்டி இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அதிகமானவர்கள் இங்கே வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்துக்கொண்டு பிரதான சாலை போரூர்லேருந்து வடபழனிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலை. இந்த சாலையில் தான் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த சாலை வழியாக தான் வர இருக்கிறார். வந்த பிறகுதான் இந்த வழியாக தான் தற்போது காவல் நிலையத்தில் இந்த சற்று நேரத்தில் உள்ளே செல்ல இருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் 4 தடுப்புகளாக தடுத்து நிறுத்தி இருக்கும் காரணமாக முதல் தடுப்பிலேயே இங்கே இருக்கக்கூடிய கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் நிற்கக்கூடிய காட்சியில் பார்க்கிறோம். அவர் வாகனத்திற்கும் அவருடைய வழக்கறிஞருடைய வாகனத்திற்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார். மற்ற வாகனத்திற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்கள் மட்டுமே காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதாக காவல்துறையினர் திட்டம் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காவல்துறையினர் அதிகமானவர்கள் குவிக்கப்பட்டு இந்த காவல் நிலையம் செல்லக்கூடிய பிரதான நுழைவாய்கள் 3 வாய்கள் இருக்கிறது. அதில் அனைத்திலுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பிரதான சாலை. இந்த சாலையில் தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செல்ல இருக்கிறார். அதற்காக இங்கு 4 தடுப்புகள் அமைக்கப்பட்டு இங்கே காவல்துறையில் குவிக்கப்பட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வழக்கினுடைய நம்ம பின்னணியில் தொடர்ந்து இதற்கு முன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க. வழக்கை பொறுத்தவரை பல்வேறு 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த வழக்கு பேசப்பொருளாக இருக்கிறது, பேசப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் புகார் கொடுக்கப்பட்டது, அப்புறம் திரும்ப பெறப்பட்டது, திரும்பி அந்த புகாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் தொடர்பாக விசாரணைக்கு தற்போது உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2 முறை சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முறை சம்மன் கொடுக்கப்பட்ட பிறகு விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு நேரடியாக பல்வேறு தகவல்களையும் தொடர்பாக கேட்கப்பட்டு அப்பொழுது எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து மீண்டும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தற்போது இப்போ விசாரணைக்கு உட்படுத்த இருக்கிறாங்க. அந்த விசாரணையில் முக்கியமான தகவலை கேட்டு பெற்று அடுத்தடியான சட்ட நகர்வு இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இது முற்றிலுமாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது இந்த வழக்கு திரும்ப பெற்ற வழக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் உட்பட கட்சியுடைய வழக்கறிஞர் பிரிவுகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீதிமன்றம் தான் அதிகபட்சமாக முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஏன்னா நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தான் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள். அதன் பிறகு நீதிமன்றம் தான் அதற்கான உத்தரவை கொடுப்பதற்கான உத்தரவை கொடுப்பார்கள். அதுவரையும் தற்போது இந்த வழக்குடைய வழக்குடைய சட்ட ரீதியான நகர்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதும் முதல் கட்டமாக இந்த புகார் கொடுத்ததின் அடிப்படையில் அவர் மீது சம்மன் கொடுக்கப்பட்டு சம்மன் வாயிலாக தற்போது அவர் நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. பல்வேறு கேள்விகள் கேட்பாங்க. அவரிடமும் புகார் கொடுத்தவரிடம் நேரடியாக சென்று பல்வேறு விவரங்களை கேட்டிருக்கார்கள். என்ன மாதிரியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான பாதிப்புக்கு ஏற்பட்டிருக்கிறது, புகாரில் என்ன மாதிரியான கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் மையமாக வைத்து தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அது தொடர்பான தற்போது விசாரணையை செய்கிறார்கள். அந்த விசாரணைக்கு செய்து அவருடன் பெறக்கூடிய பதிலை மையமாக வைத்து இவரிடம் கொடுக்கப்பட்ட புகார், கேட்கப்பட்ட அந்த எழுத்துப்பூர்வமான கொடுக்கப்பட்ட புகார் மையமாக வைத்து அதன் மீதான சட்ட நிகழ்வு வழக்கு பதிவு இருக்கும். தற்போது அது முதல் கட்ட தொடக்கத்தில் நிலையில் இப்போது இந்த வழக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுக்காகத்தான் தற்போது காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார். காவல் நிலையத்தினுடைய வலசரவாக்கம் சட்ட ஒழுங்கு பணியில் கவனிக்கக்கூடிய ஆய்வாளர் இந்த வழக்கை விசாரணை செய்கிறார். அதில் பல்வேறு கேள்விகள் கேட்பார்கள். அந்த கேள்விகளெல்லாம் உட்படுத்தி ஒரு எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பதிவாகவும் எடுத்து அதை பதிவு செய்து அதன் பிறகு தான் என்ன மாதிரியான வழக்கு, ஒருவேளை குற்றம் நிரூபிக்கும் பட்சத்தில், காவலரை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்வார்கள். வழக்கு பதிவு செய்து சட்ட நகர் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வாக இன்று நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், அதிகமானவர்கள் இங்கே வரக்கூடிய ஒரு
சூழல் இங்கே இருக்கிறது. ஏன்னா நாளை மறுநாளும் அரசு விடுமுறை என்பதால் இன்று ஒருவேளை கைது நடவடிக்கை இருக்குமோ அப்படின்னு தொண்டர்களில் வந்து அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு காவல்துறை மறுத்து வர்றாங்க. இது தொடக்கத்தில் வந்து விசாரணை தான், சம்மன் கொடுக்குறோம், முறையாக விசாரணை செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாலா. ஆனந்தன், இந்த விசாரணை என்பது எவ்வளவு நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? வழக்கை பொறுத்தவரை புகார் கொடுத்தப்பட்ட பெண்ணிடம் வந்து பல்வேறு தகவலை கேட்டு வைத்திருக்கார்கள். அவரிடம் நீண்ட நேரம் விசாரணை செய்ய திட்டமிட்டார்கள். கடந்த முறை விசாரணை செய்து பல்வேறு தகவலை திரட்டி வைத்திருக்கார்கள். இப்பொழுது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் விசாரணை செய்வதன் காரணமாக அவரிடம் கூடுதலான கேள்வி கேட்டு அவரிடம் கேட்கக்கூடிய விவரங்களை கேட்டு பெற்று எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பதிவு மூலமாக பதிவு செய்வார்கள். அதுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் ஆகும் அப்படின்னு காவல்துறையே வந்து சொல்கிறாங்க. குறிப்பிட்ட நேரத்தை சொல்ல முடியாது. அவர் எப்படி பதிலளிக்க இருக்கிறார், அவருடைய வழக்கறிஞர் எப்படி பதிலளிக்கிறார், இப்படிலாம் பார்த்த பிறகு தான் அது நேரத்தை உறுதிப்படுத்த முடியும். அப்படி இருந்தும் அவர் வந்து வர சொல்லியிருக்கோம். வர சொன்ன பிறகு அவர் நீண்ட நேரம் விசாரணைக்கு உட்படுத்த அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து முடிவு செய்வோம். தொடக்கத்தில் வந்து உறுதிப்படுத்த முடியாது அப்படின்ற காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து காத்திருந்து எவ்வளோ நேரம் வந்து விசாரணையை செய்கிறாங்க, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா வெளிப்படையாக வந்து தெரிவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்தவரை அவர்கள் வெளிப்படையாக செய்தி ஆசிரியருக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞரிடம் கேட்டு பெறலாம். ஆனால் அவர்கள் முழுமையாக சொல்வது தொடக்கத்தில் வழக்கு 2016ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பிறகு அப்புறம் திரும்ப பெற்றுவிட்டார்கள். மீண்டும் வந்து வழக்கு 2023ஆம் ஆண்டு கொடுக்கப்படுகிறது. எனவே இதில் வந்து உண்மை இல்லை, இந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள். ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருப்பது காரணமாக அந்த மனுவை தள்ளுபடி செய்துவிட்டு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றமே கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு 2016ஆம் ஆண்டு அவருடைய இந்த வழக்குடைய பின்னணியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து விசாரணை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருப்பினும் இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு என்று சொல்லலாம். இதுக்கு முன்பாக பேசு பொருளாக இருந்தது, இதற்கு முன்பாக விவாத பொருளாக இருந்தது. ஆனால் இப்போது சட்ட ரீதியான நகர்வை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தப்படுத்தினால் இது வந்து ஒரு அரசியல் அவர்களிடம் தொண்டர்களிடம் பேசும்போது கட்சியிடம் நிர்வாகிக்கும்போது இது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு வந்து இது செய்கிறாங்க அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இங்கே கோஷம் எழுப்பும் போதும் அதான் சொல்கிறாங்க. காவல்துறையை வந்து உண்மையை கண்டித்து கோஷங்கள் எழுப்புறாங்க. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை வாழ்த்தியும் கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. எப்படி இருந்தாலும் விசாரணை செய்து உறுதி செய்து சட்ட ரீதியான என்ன மாதிரியான நகர்வு இருக்குது என்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த சட்ட நகர்வை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வலசரபாக்கம் காவல் நிலையத்திற்கு வர இருக்கிறார். வரும்பொழுது தொண்டர்கள் அவருடைய பார்ப்பதற்கும் அவர் என்ன மாதிரியான விசாரணை செய்கிறாங்க, என்ன மாதிரியான நடவடிக்கை பின்பற்றுகிறாங்க பொறுத்து வந்து பார்ப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொடக்கத்தில் 100-200ஆக இருந்த தொண்டர்கள் தற்போது 300-500க்கும் மேற்பட்ட தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். ஏன்னா எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையிலும் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரியான பாதுகாப்பு நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் ஃபயர் 108 ஆம்புலன்ஸ் வந்துருக்குது. அதே போல் வந்து தீயணைப்பு கருவி கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ட்ரோன் மூலமாக கண்காணிக்கிறதுக்கான அந்த யூனிட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஏதேனும் காவல்துறையினை எதிர்த்து போராட்டமோ அதே போல் சாலை மறியல் செஞ்சால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் பேருந்துகள் முன்பாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு புறம் காவல்துறையினர் எடுக்கப்பட்டு வந்தாலும் ஆனால் அத்தனையுமே இது வந்து ஒரு பொய்யான வழக்கு இவ்வளவு சோடிச்சு செய்கிறாங்க அப்படின்னு தொண்டர்கள் வந்து சொல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் காவல்துறையினர் விசாரணை செய்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் இதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் காவல் நிலையத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இங்கு வர இருக்கிறார். வந்த பிறகு உள்ளே சென்று எவ்வளோ நேரம் விசாரணை நடைபெறுகிறது என்று பொறுத்தான் பார்க்க வேண்டியது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்வது என்னென்றால் காவல்துறையினர் விசாரணை நேரத்தை அவர் முடிவு செய்வார்கள். அவர் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அமையும். பாலா. ஆனந்தன், இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். தற்போது இது பற்றி பேசுவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சீமானிடம் விசாரணை நடத்தும் அதிகாரிகள் யாரெல்லாம் உயர் காவல் அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றனர்? அதே நேரம் இந்த விசாரணை வடிவம் எப்படி இருக்கும்? நடிகை ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் பாலியல் வன்கொடுமை அதே போன்று
பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்னும் சற்று நேரத்தில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து அவரது மனைவி கயல்விழி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்களும் தற்போது காவல் நிலையத்திற்கு வருகை தர உள்ளனர். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அனைவருமே வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து அதன் பிறகாக சீமான் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுவார். அவரிடம் 53 வினாக்கள் அடங்கிய கேள்விகள் எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்படும். அதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இங்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மேற்கு இணை ஆணையர் சபேஷ் கல்யாண் அவர்கள் தலைமையில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு தீயணைப்பு வாகனம் அதே போன்று ஆம்புலன்ஸ் ஆகியவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சர்வேலன்ஸ் கேமராக்கள் அடங்கிய மொபைல் யூனிட்